நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் விஜய், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பின் இரண்டாவது முறையாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளார். பின்னர் ராகுல் காந்தியையும் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் உடனிருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று முதலமைச்சர் விஜய் உரையாற்றுகிறார். சென்னையில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் ஏற்படும் திடீர் மின் தடைகளை உடனுக்குடன் சரி செய்ய 125 நடமாடும் மின் ரோந்து வாகனங்களின் சேவையை மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் துவக்கி வைத்தார். சென்னையில் அதிகரித்து வரும் கோடை வெப்பம் காரணமாக இரவு நேரங்களில் ஏற்படும் எதிர்பாராத மின் தடைகளை உடனுக்குடன் சரி செய்ய 500 பணியாளர்கள் கொண்ட 10 சிறப்பு குழுக்கள் மற்றும் 125 நடமாடும் மின் ரோந்து வாகனங்களின் சேவையை மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் ஒரு சில இடங்களில் சிலர் வேண்டுமென்றே மின் விநியோகத்தை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கும் சவால்களை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாகவும், குறுகிய பாதைகளுக்கு ஆட்டோக்கள் மூலம் சென்று மின்தடை சரி செய்யப்படும் என தெரிவித்தார். ஏதாவது ஒரு எங்கெங்கெல்லாம் மின்தடை இருக்குதோ அவை உடனடியாக அங்கே சென்று அட்ரஸ் பண்ணுறதுக்கான உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்று முதல் உயர்மட்ட குழுக்கள் எல்லா இடத்துலையும் நேரடியாக ரோந்து பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் யார் யார் எந்தெந்த ஏரியாவில் பணியில் இருக்காங்கன்னு சொல்லி அனைத்தும் தகவல்களும் நம்ம மின்னகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறவங்க அதையும் மானிட்டர் பண்ணுறதுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது போர்க்கால அடிப்படையில் முதல்வருடைய அறிவுறுத்தின் பேரில் இன்றைக்கி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அதற்கான வாகனங்கள் இங்கே தொடங்கி வச்சோம். அந்த ஒவ்வொரு வாகனங்களையும் தொடங்கி வச்சோம். மொத்தம் 125 வாகனங்கள். ஒரு சில இடத்துல வாகனங்கள் பெரிய வாகனங்கள் போக முடியாத இடத்துல ஆட்டோக்களும் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஆட்டோவில் போய் உடனே அவங்க பொருட்களை தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இதுக்கு தேவையான அடிஷ்னல் ஃபண்டிங் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ லெவலில் 50,000 75,000 1 லட்சம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தேவையான அடிஷ்னல் ஃபண்டிங், ஏன்னா அவங்களுக்கு தேவையான கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி கீழே இருக்கிறதுக்கும் வேறு ஏதாவது வண்டி வாகனங்களை ஹையர் பண்ணுறதுக்கும் தேவையான அடிஷ்னல் ஃபண்டிங்கும் அப்ரூவ் பண்ணப்பட்டு. உடல்நலக் குறைவால் காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இறுதி அஞ்சலிக்காக அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பண்ணை வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமான தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே உள்ள பண்ணை வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. சென்னை நீலாங்கரையிலிருந்து புறப்பட்ட அவரது உடல் பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஏராளமானோர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் இன்று மாலை அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் பண்ணை இல்லத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இதையொட்டி அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முன்னதாக இயக்குநர் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் பாதுகாப்பு பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ் சினிமாவில் யதார்த்தத்தை கொண்டு வந்த இயக்குநர் பாரதி ராஜாவின் மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பு என பிரபல நடிகை சுஹாசினி மணிரத்னம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தேனி பண்ணை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த நடிகை சுஹாசினி, தமிழ் சினிமாவின் நிறத்தையும் குணத்தையும் மாற்றி யதார்த்தத்தை கொண்டு வந்தவர் பாரதி ராஜாதான். இனி அவர் இல்லாமல் யதார்த்தம் இருக்காது. தன்னை தெலுங்கு திரையுலகில் அறிமுகப்படுத்திய அவரோடு 3 படங்களில் நடித்துள்ளேன். உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளேன் என்று குறிப்பிட்டு அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆறுதல்களை பகிர்ந்து கொண்டார். தமிழ் சினிமாவோட நிறத்தையும் குணத்தையும் மாத்தினவர் அவரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாதுன்னு நான் சொன்னேன். அதே தான் இன்னைக்கு சொல்றேன். பாரதி ராஜா இல்லாம தமிழ் சினிமாவில் யதார்த்தம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், என்ன தெலுங்குல அறிமுகம் செஞ்சது பாரதி ராஜா தான். உதயவார்பர்களோட தெலுங்கு வெர்ஷனான படத்துல என்ன நடிக்க வச்சாரு. 1980 நெஞ்சத்தை கிண்டாதைக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. மகேந்திரன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாரதி ராஜா. எனக்கும் குரு தான். அவரோட 3 படத்துல நான் நடிச்சிருக்கேன். அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா நிழல்களையும் நான் வேலை செஞ்சிருக்கேன். குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாரு. கமல் மேலேயும் எங்க அப்பா மேலேயும் எனக்கும் இருந்த அந்த பாசம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா மணி மேலேயும் வச்சிருந்தாரு. என்னுடைய
கணவர் மணிக்கும் ஒரு ஆசான் மாதிரி இருந்தவர் அவரு. இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ஆனா அவரு தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க குடும்பத்துல ஒருத்தர். விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 3,500 உயர்த்தும் நடவடிக்கை விரைவில் அரசாணை மூலம் நிறைவேற்றப்படும் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சருமான வெங்கட்ரமணன் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாவேக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 உயர்த்த வேண்டும் என்ற விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் அரசாணை மூலம் நிறைவேற்றப்படும் என்றார். மேலும் இந்த ஆண்டு நெல் கொள்முதல் 55 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளதால் கூடுதல் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்றும் உர தட்டுப்பாடு, மும்முனை மின்சாரம் மற்றும் மருத்துவக் கல்லூரி கோரிக்கைகளுக்கும் போர்க்கால அடிப்படையில் தீர்வு காணப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். கடந்த காலங்களில் 35 லேக்ஸ் மெட்ரிக் டன் வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருந்தது கொள்முதல். இந்த வருடம் கிட்டத்தட்ட 50 லேக்ஸ் மெட்ரிக் டன் இருக்குன்னு ஒரு தோராயமாக கணக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அகிலத்துறையில. அதுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் அடுத்த ஹல்லிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நடத்திட்டு இருக்கோம். இந்த சீசன்ல இன்னைக்கு வந்து இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் சீசன்ல மழை வரும்போதோ கரீப் சீசன்லையோ எந்த விதமான நெல்மணி சேதாரம் இல்லாமல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும், ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நடவடிக்கை எடுத்துக்கிறதுக்கும் நடவடிக்கை இருக்குது. கலெக்டருடன் பேசியிருக்கோம். அது ஸ்டெப்ஸ் விரைவாக எடுத்து இந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் செஞ்சு கொடுக்கும். 3,500 நெல்லுக்கு குண்டாலுக்கு தரதா சொல்லியிருக்கீங்க. அந்த கோரிக்கையை எப்போ நிறைவேற்ற போறீங்க? முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்தையும் அரசாணை மூலமாக வெளியிட்டு மக்கள் தேவைகளையும் கண்டறிந்து ஒவ்வொரு துறையின் மூலமாக ஒவ்வொரு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல இதுக்கு விவசாயிக்கு உண்டான 3,500 ஸ்கீமையும் முதலமைச்சர் பார்வையை கொண்டு சென்று வெகு விரைவில் அதுக்கு உண்டான யுவ ராஜபாளையம் அருகே கால்நடை கொட்டகையில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த பட்டாசு கருந்திரி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் வடமாநில பெண் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மாஞ்சோலை காலனி பகுதியில் கால்நடை கொட்டகையை குத்தகைக்கு எடுத்து சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரி தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. அங்கு கருந்திரி தயாரிப்பு பணி நடந்து கொண்டிருந்த போது கொட்டகையின் மறுபுறம் நடந்த வெல்டிங் வேலையிலிருந்து பறந்த தீப்பொறியால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் வடமாநில பெண் தொழிலாளி சாவித்ரி கோஸ் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் 4 தொழிலாளர்கள் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தலவாய்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் தப்பியோடிய உரிமையாளர் அஜித்தை தீவிரமாக தேடி வருகின்றனர். சமுதாயம் அல்லது ஜாதி ரீதியில் பாரபட்சமாக செயல்படும் காவலர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதர் எச்சரித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற தென்மண்டல காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் யாரும் சமுதாயம் அல்லது ஜாதி ரீதியில் பாரபட்சமாக செயல்படக்கூடாது என்றும் மீறினால் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். மேலும் தென் மாவட்டங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் தொடர்வதாகவும், ஜாதி மோதல்களை முன்கூட்டியே தடுக்க கிராம அளவில் சிறப்பு காவலர்கள் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். செங்கம் அருகே குடும்பத்துடன் திருவிழாவிற்கு சென்ற கூலி தொழிலாளியின் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சுண்டக்காய்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ரமேஷ். இவர் குடும்பத்துடன் தனது பூர்வீக ஊரான மேல் பெண்ணாத்தூரில் நடக்கும் திருவிழாவிற்கு சென்றிருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இன்று காலை வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு மற்றும் பீரோ உடைக்கப்பட்டு அண்டா மற்றும் பெயிண்ட் டப்பாக்களில் துணிகளுக்கிடையே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 60 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 10,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. புதிய வீடு கட்டுவதற்காக சேகரித்து வங்கியில் வைக்க இருந்த நகைகள் திருடப் போனதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இங்க நான் நேற்று காலையில் 9 மணிக்கு வீடு போட்டு எங்கள் ஊரில் பூலூத்தர் திருவிழாக்கு நேற்று போயிருந்தேன். போயிட்டு மறுநாள் காலையில் இன்னைக்கு 6 மணிக்கு வந்து பார்த்தா வீடு லாக்லாம் கதவு உடைச்சி இருக்கு. உள்ளே போய் பார்த்தா நான் வச்சிருந்த இடத்துல நகைலாம் வச்சிருந்தேன். ஒரு 50 பவுன் நகை வச்சிருந்தேன். கேஷ் ஒரு 10,000 வச்சிருந்தேன். நான் வச்சிருந்த இடத்துல அதெல்லாம் எல்லாமே கழிச்சு போட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. உடனே நான் தகவல் அறிஞ்சு பக்கத்தில் போயிட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு சொன்னால் அவங்க வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸு வந்து பார்த்தாங்க.
எல்லாம் வந்து கைரேகை நாய் டாக்னாலாம் கூட்டிட்டு வந்து செக் பண்ணியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இது தீர விசாரித்து யார் குற்றவாளி யார் எடுத்துன்னு போனாங்க தெரிஞ்சு எனக்கு இந்த நகை நான் சிறு சேர்த்து 5-6 பேரோட நகை இது மொத்தமாக அங்கே வச்சுருந்தேன். என்னோட வாழ்வாதாரம் எல்லாமே 40 வருஷோட காசு எல்லாமே நகையில தான் இருக்கு. அது இல்லைன்னா நான் இல்லைன்னு அர்த்தம். போலீஸ் இது கொஞ்சம் முன்னிருந்து எடுத்து எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.